நாள் அன்னைக்கு லஞ்ச் மெனு வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலான்ட்டு ஃபர்ஸ்ட் சாதத்தை வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முந்தின நாளே பட்டாணி ஊற வச்சிருந்தேன். நான் எப்பயுமே சுண்டல் கிரேவி தான் வைப்பேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு பட்டாணி கிரேவி எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணலான்ட்டு அன்னைக்கு பட்டாணி கிரேவிக்காக தான் ஃபர்ஸ்ட் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேற ஏதாவது பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி முந்தின நாள் மாவாட்டி வச்சிருந்தேன், அதனால இட்லியே பண்ணிடலான்ட்டு இட்லி ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காய துவையல் அது காம்பினேஷனா வைக்கலான்ட்டு அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணி அரைச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து எப்படின்னா ஏதாவது புதுசா ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அதை அப்பவே ட்ரை பண்ணிடணும். அது தோடோ ட்ரெஸ்ஸோ பென்சிலா இருந்தா கூட அப்பவே ட்ரை பண்ணி பார்த்துடணும். அப்ப இருந்து இப்ப வர எங்க அம்மாவோட டயலாக் என்னன்னா, புதுசை கண்ட உடனே ஆடிடணும் அப்பவே அப்படின்ட்டு. அது அப்பெல்லாம் வந்துட்டு ஒரே டிசப்பாயிண்டடா இருக்கும். இப்ப நினைச்சு பார்த்தா செம்ம சிரிப்பா இருக்கு. இப்பவே எங்க அம்மா அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்காக இப்போ ஒன்று ஜூ ஜூ அப்படின்னு கொஞ்சம் டைப்லாம் எங்க அம்மா இல்ல. உங்க வீட்லயும் இப்படிதானா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அது கூட வந்துட்டு வெங்காய துவையல், லஞ்சுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், பட்டாணி கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளம்ஸும் ஆரஞ்சும் தான் கொடுத்து விட்டேன். இதோட கடை சாத்துக்கிட்டே நாளைக்கு பார்க்கலாம். டடா.